ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்கூல் பேக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்கூல் பேக்கோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி ஜிப்பு போயிடுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கினாலும் ஜிப்பு மட்டும் போயிடுதுப்பா, பேக் நல்லா தான் இருக்கு, ஆனா ஜிப்பு தான் அடிக்கடி பிச்சுக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜிப்பு வந்து லைஃப் லாங் நல்லா பேக் லைஃப்ல வரணும் அப்படின்னு சொன்னா நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா பேக் லைஃப் வரும், ஜிப்பும் போகாது. ஜிப்பு ஓரத்துல பிசுறு வரும், அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணிருங்க. அதே மாதிரி பேக் ரொம்ப அழுக்காயிடுதுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க பேக்கை வந்து துவைச்சு உணர்த்துறீங்க. துவைச்சு உணர்த்தும் போது ஜிப்ல இருக்கிற ஆயில் எல்லாம் சோப்லயோ கரைஞ்சி போயிடுது. கரைஞ்சி போயிடுறதுனால அது வந்து சவுண்ட் வரும், ஜிப்பு வந்து சரியா பூட்டாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா சண்டே டைம்ல நீங்க பேக்கை துவைச்சிங்கன்னா காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் வாங்கிக்கோங்க. நீங்க இந்த ஜிப்புக்கெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா எல்லா ஜிப்புக்கும் நீங்க கண்டிப்பா ஆயில் அப்ளை பண்ணணும். அப்பதான் வந்து உங்களோட பேக் வந்து ஸ்மூத்தா அந்த ஜிப்பு நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா? பேக் வந்து சீக்கிரம் போகாது, ஜிப்பும் போகாது. பேக்ல ப்ராப்ளம் இதுதாங்க. பேக் மட்டும் இல்ல, ஷொட்டரா இருக்கட்டும், அது எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஜிப்பு இருந்தா நீங்க துவைச்சிங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்றதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஜிப்பு லைஃப் வரலன்னா என்ன கேளுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.